வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் இதுதான் என்னோட முதல் வீடியோ. ஸோ நான் ஆர்சிஎம்மோட கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி இங்கிலீஷில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழில் யாருமே அவ்வளோ போடலை. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஆர்சிஎம்மில் போட்டிருக்காரு. ஆர்சிஎம்னா என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் தமிழில் மேக் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஆர்சிஎம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஆர்சிஎம்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இப்போ நான் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து எனக்கு டேக்ஸ் போட மாட்டார். பட் இப்போ அவர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு என்ன டேக்ஸ் வருதோ அதை நான் பே பண்ணுறேன்னு சொல்லி நானே லைபிலிட்டி எடுக்கிறேன். ஸோ நான் லைபிலிட்டி எடுக்கிற மாதிரியே நான் அதை பேயும் பண்ணுறேன். இதை நான் வந்து ஏப்ரல் மந்த் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு அந்த 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 லைபிலிட்டியோட கிரெடிட் எனக்கு எப்போ வேணுமோ நான் அப்போ வந்து அதை திருப்பி நான் கிரெடிட் எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற கம்பெனியில் வந்து நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரியும் போட்டிருக்கேன், ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரியும் போட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ்ன்றது நான் அவுட்புட் டேக்ஸ், சேல்ஸில் அவுட்புட் டேக்ஸ்க்கு இருக்கும். ஸோ நான் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேல்ஸ் மூலமாக நான் 180 ருபீஸ் நான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதேமாதிரி நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் மூலமாக நான் 90 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன் என்னோடய வெண்டாருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 90 ருபீஸ் இருக்குது. இந்த 90 ருபீஸில் வந்து நான் ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக நான் பே பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண கம்பெனியில் நான் இந்த ட்ரான்சாக்ஷன், இந்த 2 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்ட்ரான்னு சொல்கிறோம். இன்ட்ரா ட்ரான்சாக்ஷன் ரெண்டுமே வந்து வித்தின் த ஸ்டேட் நான் பண்ணியிருக்கேன். சேல்ஸும் சரி பர்ச்சேஸும் சரி வித்தின் த ஸ்டேட் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இதை விட்டுருங்க, இன்க்ரீஸ் ஆஃப் இந்த காலம் விட்டுருங்க. இது வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த 2 என்ட்ரியும் நான் டேலியில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கான என்ட்ரிஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிஎஸ்டி எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி என்ட்ரிஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த வீடியோ நான் முழுக்க ஆர்சிஎம் பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் போட்ட என்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி அந்த சேல்ஸ் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் 1000 ருபீஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலமாக நான் அவுட்புட் டேக்ஸ் வந்து 90 ருபீஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன். 500 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது மூலமாக நான் 90 ரூபா வந்து நான் டேக்ஸாக பே பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் வந்து நம்மளோட ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட இப்போ நான் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு தேவையான லெஜரை நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ யூஆர்டி அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். ஸோ சன்ரை கிரெடிட்டர் நான் அன்ரிஜிஸ்டர்டாக போடுறேன். ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்க தேவையில்ல. ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தனியாக பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது அன்ரிஜிஸ்டர்டுக்காக நான் பண்ணுறேன். அதுக்காக யூஆர்டின்னு போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் நெல் ரேட்டட்னு கொடுக்கணும். ஓகே, குட்ஸ். ஓகே, இப்போ அதுக்கான வவுச்சர் நான் போடுறேன் பாருங்கள். என்னோட இப்போ செகண்ட் பர்ச்சேஸ் இது. ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். கிளாசிஃபிகேஷன்ஸ் நெல் ரேட்டட், பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் நெல் ரேட்டட். ஸோ நான் இதே ஐட்டத்தை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இது டேக்ஸ் போடக்கூடாது.
ஸோ இப்போ நான் போட்ட என்ட்ரி நான் போய் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் பார்க்குறேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்ட பர்ச்சேஸு. நான் காமிச்சிருந்தேன் இல்லையா இந்த இதில், இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி இதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. 90 ருபீஸ் இருக்குது பாருங்கள், டேக்ஸ் வந்து 90 ருபீஸு. இப்போ நான் போட்ட என்ட்ரி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து நெல் ரேட்டட் இன்வாய்ஸில் இருக்குது. இதுதான் அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுக்கு நான் டேக்ஸ் போடலை, அதனால் டேக்ஸ் வரல. ஆனால் இப்போ இதுவே வந்து நான் இதே அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அதுவும் ஆர்சிஎம்மில் ஆக்டிவேட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து டேக்ஸ் கால்குலேட் ஆகும். ஸோ நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். இப்போ இதே அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அதுவும் ஆர்சிஎம்மில் ஆக்டிவேட் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். ஸோ அப்படி கால்குலேட் ஆகிற டேக்ஸை நான் லைபிலிட்டி எடுப்பேன். அதாவது நான் கட்டுறேன், அந்த டேக்ஸை வந்து நான் கட்டுறேன்னு சொல்லி நானே லைபிலிட்டி எடுக்கிறேன். ஏன்னா நான் டேக்ஸை வந்து அந்த அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர்கிட்ட நான் கொடுக்க போகிறது கிடையாது. நான் கட்டுறேன்னு சொல்லி நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டி நானே கட்ட போகிறேன். ஸோ நான் லைபிலிட்டி எடுத்த மாதிரியே நான் வந்து பேமெண்ட்டும் பண்ணிவிடுவேன். அந்த ரிவர்ஸ் சார்ஜுக்கான நான் பேமெண்ட்டும் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஏப்ரல் மாதம் இல்லாமல் நான் மே மாதமோ ஜூன் மாதமோ அதுக்கான கிரெடிட்டை வந்து நான் அவைல் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ஆர்சிஎம் சொல்கிறோம். ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆர்சிஎம் வந்து என்னோடய ஜிஎஸ்டி செட்டிங்ஸில் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். என்னோடய ஜிஎஸ்டி செட்டிங்ஸ்க்கு நான் போகிறேன். இந்த இடத்துல ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த ரிவர்ஸ் சார்ஜை வந்து நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. என்னோட செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஒரு புது லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதே தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஆர்சிஎம் இல்லை அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், ஸ்பெசிஃபிக்கான ஆர்சிஎம்காக இந்த அக்கௌண்ட்டை நான் பண்ணுறேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்னு சொல்லி ஏற்கனவே என்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நான் ஆர்சிஎம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நான் பண்ணுறேன். எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா டேக்ஸபிள்னு கொடுக்கணும். பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் டேக்ஸபிள்னு கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அக்கௌண்ட்டில் வந்து நெல் ரிட்டர்ன் கொடுத்தோம், இப்போ வந்து நான் டேக்ஸபிள்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள்னு கேட்குது, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த செட்டிங்ஸும் இதுவும் தான் மெயினான செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே 18% கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே இது மட்டும் இல்லை, இதான் என்னோட ரெண்டாவது ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட மூணாவது ஸ்டெப் என்னென்னா, ஒரு புது ஐட்டமே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஐட்டம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஆர்சிஎம் ஆக்டிவேட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ஐட்டம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஆர்சிஎம் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ரிப்போர்ட்டில் எனக்கு கிளியராக வரும். ஸோ நான் ஒரு புது மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டேக்ஸபிள் கொடுத்துக்கணும். இதுதான் மெயின். ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிளான்னு கேட்குது, நான் எஸ்ன்னு கொடுக்கணும். நான் ஏன் இதுக்கு முன்னாடி பண்ண மெட்டீரியலை நான் கொடுக்கல அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே பண்ண மெட்டீரியல் கூட நான் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள் பண்ணலாம், ஆனால் அது என்னோட ரிப்போர்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் புது மெட்டீரியல் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ 18% கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியலில் வந்து நான் ரிவர்ஸ் சார்ஜ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நான் அந்த அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட என்ட்ரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ என்னோட மூணாவது பர்ச்சேஸ் அதே வெண்டர் அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ என்னென்னா இந்த அக்கௌண்ட் இல்லாமல் இங்கே சாரி இது இங்கே இருக்குது பாருங்கள், பர்ச்சேஸ். ஓகே, போன வாட்டி நான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன், இப்போ நான் இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் ஆர்சிஎம் ஆக்டிவேட்டாக இருக்குது இந்த அக்கௌண்ட்டில்.
ஸோ இங்கே டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷன் கேட்குது இல்லையா, இங்கே இங்கே வந்து நான் அதே தான் பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் டேக்ஸபிள்னு கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்காக நான் புதுசாக ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணேன் இல்லையா, செல்ஃபோன்னு. ஸோ அந்த மெட்டீரியல் நான் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, நான் இதுக்கு 1000 rupees நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் வந்து டேக்ஸ் போட போகிறது கிடையாது. நல்லா பாருங்கள், இங்கே நான் வந்து டேக்ஸ் நான் போடலை. ஆனால் இது நான் இப்போ ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோன்னாக்கா இந்த மெட்டீரியலுக்கான டேக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கேல்குலேட் ஆகிருக்கும் என்னோடய ரிப்போர்ட்டில். ஸோ இப்போ அதான் நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு போய் ரிப்போர்ட்டை போய் பார்ப்போம். ஸோ GSTR2 பீரியடை மாற்றுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக போட்ட இன்வாய்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். அது 1000 rupeesக்கு போட்டோம் இல்லையா அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர்கிட்ட. RCM ஆக்டிவேட் பண்ணி போட்ட இன்வாய்ஸில் நான் உள்ளே வந்து நான் டேக்ஸ் அமௌண்ட் கொடுக்கல. ஆனால் டிஃபால்ட்டாக இங்கே கிரியேட் ஆகிருக்கு, கேல்குலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த 180 rupees வந்து இப்போ இங்கே கேல்குலேட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இன்னும் நான் லைபிலிட்டி எடுக்கலன்னு அர்த்தம். எடுக்கிறதுக்கு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சினாரியோ ஓகே, இந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் முன்னாடி. இதுக்கு இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 என்ட்ரியும் போட்டிருந்தேன் இல்லையா. இப்போ அடிஷ்னலாக அந்த RCM ஆக்டிவேட் பண்ணி ஒரு என்ட்ரி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த என்ட்ரியோடைய டேக்ஸை வந்து இப்போ நான் என்னோட லைபிலிட்டியை எடுக்க போகிறேன். அதாவது இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த 180 ரூபா அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த டேக்ஸ் அமௌண்ட், இந்த டேக்ஸ் அமௌண்ட்டை ஸோ நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கான லைபிலிட்டி தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆஃப் லைபிலிட்டி. அந்த கேல்குலேட்டர் டேக்ஸை இப்போ நான் லைபிலிட்டியை எடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த என்ட்ரி நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த 180 ரூபா வந்து என்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். என்னோட பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்குறேன். ஸோ இதை வந்து கிளியராக கூட எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்புட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 45 அவுட்புட் டேக்ஸில் 90 rupees இருக்குது. அதான் இன்புட் டேக்ஸ் வந்து 90 rupees, அவுட்புட் டேக்ஸ் வந்து 180 rupees. இதுதான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இன்புட் டேக்ஸ் வந்து 90 rupees, அவுட்புட் டேக்ஸ் வந்து 180 rupees. இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம போட்ட அந்த இப்போ நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்ணி போட்ட என்ட்ரியுடைய டேக்ஸ் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா அதுக்கான லைபிலிட்டி என்ட்ரியை வந்து நான் பாஸ் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தான் வந்து நான் இன்க்ரீஸ் ஆஃப் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். என்னோட ரிப்போர்ட்டுக்கே திருப்பி வந்துடுறேன். ஓகே, என்னோட GSTR2 ரிப்போர்ட்டுக்கு போகிறேன். பீரியடை மாற்றுறேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, அந்த ரிவர்ஸ் சார்ஜ் இன்வெர்ட் சப்ளைஸ் இருக்கு இல்லையா, இங்கே வச்சு நான் என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இந்த லைபிலிட்டி இருக்கு இல்லையா, டேக்ஸபிள் அமௌண்ட்டு 1000 rupees, டேக்ஸ் அமௌண்ட்டு 90 rupees. ஸோ இதை வந்து இப்போ நான் லைபிலிட்டி புக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே சொல்லுது இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டின்னு சொல்லுது. இதுதான் அந்த இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி. எழுதிக்கிறேனே, இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, இதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே வச்சு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்படியே வச்சு Alt+C போடுறேன். ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் RCM அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு. இது வந்து ஒரு இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டாக ஒரு இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை நான் கரண்ட் அசெட்டில் போட்டுக்கிறேன். இது ஒரு டெம்பரரி அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 180 rupees. அதுதான் அது டோட்டல் டேக்ஸ். அதுதான் இன்புட் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 1000 rupees. அதான் நம்ம போட்ட இன்வாய்ஸ் வேல்யூ. இது வந்து 90 rupees. இதே மாதிரி திருப்பி இன்புட் டேக்ஸ் SGST. ஓகே, நான் லைபிலிட்டி புக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ITC புக்கில் அந்த இது வந்துட்டுருக்கும்.
ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா, நான் லைபிலிட்டி புக் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. கீழ பார்த்தீங்கன்னாக்கா, 0 ஆயிட்டிருக்கும். நான் லைபிலிட்டி புக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட பேலன்ஸ் ஷீட் இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நான் போய் பார்க்க போறேன். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எப்படி மாறி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி வந்து இன்புட் டாக்ஸ்ல வந்து டெபிட் சைட்ல இருந்தது. இப்போ அந்த ₹90 நான் லைபிலிட்டி எடுத்த உடனே ₹45 வந்து கிரெடிட் சைடுக்கு போயிடுச்சு பாருங்க. ஓகே. இங்க 45 இந்த இடத்துல தான் 2 45 இருந்தது. இப்போ அந்த ₹90 நான் லைபிலிட்டி எடுத்த உடனே அது வந்து கிரெடிட் சைட்ல போயிடுச்சு. ₹45 இந்த ₹45 டெபிட் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட் சைட்ல போயிடுச்சு. ஸோ இதுதான் இங்க நம்ம பேலன்ஸ் ஷீட்ல நடந்திருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். இது வந்து கரெக்ட் தான். இப்போ நான் ஓகே. இத வந்து நான் இப்போ சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் இந்த லைபிலிட்டி புக் பண்ணேன் இல்லையா? இந்த நம்ம லைபிலிட்டி நான் கட்டுறேன். அந்த டாக்ஸ் அமௌண்ட்ட நான் கட்டுறேன்னு சொல்லி நான் லைபிலிட்டி புக் பண்ணேன் இல்லையா? அத வந்து இப்ப நான் உண்மையிலேயே நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இது வந்து மறுபடியும் நம்ம பழையபடி வந்துரும். ஸோ அதுக்கான அதுக்கான பேமெண்ட் என்ட்ரி இப்ப நான் போடுறேன் பாருங்க. எங்க போய் போடுவேன் அப்படின்னாக்கா, வவுச்சருக்குள்ளே போயிடுறேன். ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மென்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்ல சாரி. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பேமெண்ட்ட கிளிக் பண்ணணும். அப்புறம் தான் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மென்ட் போடணும். ஓகே. பேமெண்ட்ட கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மென்ட் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பேமெண்ட் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். இப்போ நான் வந்து அந்த ரிவர்ஸ் சார்ஜ் தான் நான் பே பண்றேன். நான் வந்து இதுக்கான பேமெண்ட் நான் பண்ண போறது கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 2 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இத நான் பே பண்ணல. இத நான் அப்புறம் கூட பே பண்ணிக்கிறேன். இப்ப நான் பண்ண போறது நான் லைபிலிட்டி புக் பண்ணேன் இல்லையா? அந்த அமௌண்ட்ட தான் இப்ப நான் பே பண்றேன். ஸோ பே பண்ணிடலாம். அதுதான் பேமெண்ட் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ்ன்னு போடுறேன். ஸோ அந்த இன்புட் டாக்ஸ் இருக்கு இல்லையா? இன்புட் டாக்ஸ் என்ன அமௌண்ட் அப்படின்னாக்கா, என்ன அமௌண்ட் லைபிலிட்டி எடுத்தோம்னா ₹90 லைபிலிட்டி எடுத்தோம். அத நான் போடுறேன். அச்சா. இன்புட் டாக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி ₹90 கேஷ வச்சு நான் பே பண்ணிடுறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. ரைட். இப்போ போயிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் நான் போய் பார்க்குறேன். கரண்ட் லைபிலிட்டி, டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ். பார்த்தீங்களா? மறுபடியும் பழையபடியே வந்துருச்சு. அதாவது இப்போ இந்த சினாரியோ தான் இப்போ இங்க இருக்கு. நான் சொன்னபடி லைபிலிட்டி புக் பண்ணேன். அதே மாதிரி நான் பேவும் பண்ணிட்டேன். அந்த லைபிலிட்டி நான் புக் பண்ண மாதிரி நான் பேவும் பண்ணிட்டேன். ஸோ நான் வேணா இந்த டிரான்சாக்ஷனை போட்டு காட்டுறேனே. இப்போ இந்த ₹180 நான் சேல்ஸ் பண்ணி நான் கலெக்ட் பண்ண டாக்ஸ் இருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ ₹90 நான் பே பண்ண டாக்ஸ் இருக்கு. ஸோ இதோட டிஃபரன்ஸ் வந்து ₹90 இல்லையா? இதை நான் எப்படி பே பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ தட் நம்ம இந்த லைபிலிட்டி ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம். ஓகே. அது போகிறதுக்கு முன்னாடி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுறேன். இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நான் எப்படி போடணும் அப்படின்னாக்கா, திரும்ப வவுச்சருக்குள்ள போகிறேன். ஜேர்னலில் போயிட்டு நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி நான் பாஸ் பண்ணுறேன். இதையும் நான் ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். பட் இப்போ நான் இதுலேயும் நான் இதை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன போட போகிறேன்னா, அவுட்புட் டாக்ஸ். ஸோ அவுட்புட் டாக்ஸில் ₹90 போட போகிறேன். திரும்பவும் அவுட்புட் டாக்ஸ் எடுக்கிறேன். ₹90. கிரெடிட்டில் இன்புட் டாக்ஸு, அதுவும் ₹90. ஓகே. இதை மாற்றி போட்டேன் போல் இருக்கே. இல்லை, இன்புட் டாக்ஸ். இது இன்புட் டாக்ஸ் தப்பாக போட்டேன். இன்புட் சிஜிஎஸ்டி. ரைட். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ அவுட்புட் டாக்ஸை நான் 0 பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நான் எதுக்காக இந்த ஜேர்னல் என்ட்ரி நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இதுக்கான பேமெண்ட்டை நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி நான் இப்போ போட்டிருக்கிற ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேமெண்ட்டை நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பார்த்துருவோம். ஓகே. இதை நான் இப்போ அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஜேர்னல் என்ட்ரி இந்த என்ட்ரி மூலமாக இப்போ என்னன்னா, அவுட்புட் டாக்ஸ் மட்டும் தான். அவுட்புட் டாக்ஸ் 0 பண்ணிட்டேன். இன்புட் டாக்ஸில் இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் போயிட்டு 2 பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன்.
ஸோ இப்போ இந்த இன்புட் டேக்ஸும் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு லைபிலிட்டியே இருக்காது. இந்த மாதத்துக்கு எனக்கு லைபிலிட்டியே இருக்காது. ஸோ இப்போ நான் தான் அது பண்ணுறதுக்கு நான் திருப்பி ஓச்சரில் போயிட்டு நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே தான் பேமெண்ட்டு. ஓகே, இங்கே ஆட்டோ ஃபில் இருக்கு இல்லையா, ஆட்டோ ஃபில்லை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பேமெண்ட்டு, ஜிஎஸ்டி ரெகுலர் பீரியட் வந்து 1/4/15. ஸோ இந்த பீரியடுக்கான ஜிஎஸ்டி பேமெண்ட்டை நான் பண்ண போகிறேன். ஸோ டெபிட் இன்புட் டேக்ஸு ஏன்னா அதில் தான் 45 rupees இருக்குது. திருப்பி டெபிட் இன்புட் டேக்ஸ் இஸ் ஜிஎஸ்டி, இங்கேயும் 45 rupees இருக்குது. இதை நான் கேஷ் வச்சு நான் பே பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, பே பண்ணிட்டேன். இப்போ என்னோட லைபிலிட்டியில் எதுவுமே இல்லை. அதாவது இந்த ஏப்ரல் மந்த்துக்கான லைபிலிட்டி இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது. டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், கரண்ட் லைபிலிட்டி, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் பே பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதத்துக்கான லைபிலிட்டி எல்லாமே முடிச்சாச்சு. டேக்ஸ் எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. அதாவது இந்த நார்மல் இன்ட்ரா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண இல்லையா, இதுக்கான பேமெண்ட்டும் நான் பண்ணிட்டேன். இந்த 90 rupees பே பண்ணிட்டேன். நான் அந்த ஆர்சிஎம் வெண்டர் அண்டர்ஸ்டேட் வெண்டர்கிட்ட நான் ஆர்சிஎம் ஆக்டிவேட் பண்ண அவர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ண இல்லையா, ஒரு அண்டர்ஸ்டேட் வெண்டர்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ண இல்லையா, அதான் ஆர்சிஎம்ல ஆக்டிவேட் பண்ண இல்லையா, அதுக்கான லைபிலிட்டி நான் புக் பண்ணேன். அதுக்கான பேமெண்ட்டும் நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மந்த்துக்கான லைபிலிட்டி இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகிறேன். ஸோ இந்த மே மந்தில் சப்போஸ் இதே மாதிரி 180 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த என்ட்ரி நான் போடலை, சும்மா சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மே மந்தில் நீங்கள் சேல்ஸ் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ண டேக்ஸோ 180 ரூபா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது 90 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இந்த 90 rupees இதே மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மே மந்த்துக்கு. ஸோ இப்போ நான் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் போன மாதம் இந்த இது கட்டினேன் இல்லையா, இந்த அண்டர்ஸ்டேட் வெண்டர்கிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா, அதுக்கான கிரெடிட் என்கிட்ட இருக்குது. நான் அந்த பே பண்ண இல்லையா, அந்த 90 rupees நான் பே பண்ண இல்லையா, நானே கட்டுறேன்னு சொல்லி நானே வந்து நானே கட்டினேன் இல்லையா அந்த பேமெண்ட்டு, அதுக்கான அந்த கிரெடிட்டை இப்போ நான் கேட்குறேன். எனக்கு அந்த பணத்தை நான் கேட்குற மாதிரி நான் கேட்குறேன். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ அந்த 90 rupees இப்போ நான் கேட்குறதுக்கு நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் மே மந்த்து நான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டேலிக்குள்ளே போகிறேன். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்குள்ளே போகிறேன். GSTR2. ஓகே, இது ஏப்ரல் மந்தில் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு போகிறேன். சரிங்களா? அப்படியே பீரியடை மாற்றுறேன். ஸோ 1/5 அதான் நெக்ஸ்ட் மந்த்து மே மந்த்துக்கு போகிறேன். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ மே மந்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்று சொல்லுது பாருங்கள், ரிவர்ஸ் சார்ஜ் இன்வைட் சப்ளைஸ்ன்னு இருக்குது, -118 இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே அந்த இது நான் பே பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் லைபிலிட்டி புக் பண்ணி நான் பே பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து -118 காட்டுது. நான் அப்படியே உள்ளே என்டர் அடிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறேன். ஸோ நான் போன மாதம் பண்ணதுக்கான கிரெடிட்டை இப்போ நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் போட்டிருக்கேன். அப்படியே என்டர் அடிக்கிறேன். இங்கே என்ன போடணும் அப்படின்னாக்கா, நான் அந்த இன்டர்மீடியட் அக்கௌண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓகே இருங்க, டெபிட் என்ட்ரி வந்து இன்புட் டேக்ஸ் சிஜிஎஸ்டி, அது 45 ரூபா. திரும்பவும் டெபிட்டு இன்புட் டேக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி 45 rupees. கிரெடிட் அந்த ஆர்சிஎம் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இதில் அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னாக்கா இங்கே எதுவும் தப்பு நடந்திருக்கு. ஐயோ, இல்லை சாரிங்க, இது போட்ட தப்பு. இங்கே பாருங்க, தப்பாக போட்டிருக்கேன் பாருங்க. இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டின்னு போட்டேன். இங்கே நான் புக் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா இன்க்ரீஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். நான் அது தப்பாக போட்டிருக்கேன். ஓகே, இதை நம்ம மாற்றிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே நான் எஸ்கேப் கொடுக்குறேன், வெளியில் வரேன். நான் சேவ் பண்ணல, இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணல. இப்போ இந்த என்ட்ரி தப்பு இது. ஓகே, அப்படியே பேக் ஸ்க்ரீன் வரேன். இங்கே திருப்பி நான் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறேன். இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கு இல்லையா, இதை நான் போடக்கூடாது. ஏன்னா இப்போ நான் போகிற என்ட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். நான் அந்த கிரெடிட் நான் வந்து கேட்குறேன், எனக்கு கொடுங்க, கிரெடிட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்.
ஸோ அதனால் இங்கே நான் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே நான் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுறேன். இன்க்ரீஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் தான் அந்த என்ட்ரி நான் பண்ணணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டு ஓகே கேட்குது பார்த்தீங்களா, டேக்ஸபிள் வேல்யூ 1000 ருபீஸ். நம்ம அந்த இன்வாய்ஸோட வேல்யூ 1000 ருபீஸு, 45 ருபீஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இதை திருப்பி நான் டெபிட்டாக மாற்றிக்கிறேன். இன்புட் டேக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி அதே 45 ருபீஸு. அந்த ஆர்சிஎம் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு நான் சொன்னல, இந்த இன்டர்மீடியட் அக்கௌண்ட்டு. ஐயோ, இதுவும் தப்பாக இருக்கே. ஓ, இதில் என்ன தப்பு அப்படின்னாக்கா, நம்ம லைபிலிட்டி எடுத்தோம் இல்லையா, அதை 90 ருபீஸுங்க. அது எவ்வளோ குழப்புது. 90 ருபீஸ். அந்த அந்த இன்வாய்ஸ் நம்ம அந்த வெண்டர் அன்ரிஜிஸ்டர்ட் வெண்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த என்ட்ரி நம்ம தனியாக எழுதி வச்சிருக்கணும். எழுதி வச்சிருந்தோம்னாக்கா நம்ம அந்த பிரச்சனையே இருந்துட்டு இருக்காது. சரி, ஓகே. இது 90 ருபீஸ் சரிங்களா. இது 90 ருபீஸு. நம்ம ஆர்சிஎம் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு 180 ருபீஸ். இப்போ 0 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி சொன்னேன் இல்லையா, ஒரு இன்டர்மீடியட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் இப்போ நான் ஜீரோ ஆகிட்டேன் பாருங்கள். அவ்வளோ. ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துவாங்க, பிரச்சனை இல்லை. இல்லை வேணாம், இது ஒன்றே கொடுத்துறேன், பிரச்சனை இல்லை. கொடுத்துறேன், அக்செப்ட் பண்ணி எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து பார்க்குறேன். இப்போ அந்த கிரெடிட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நான் கேட்டிருக்கேன், வந்திருக்கு பாருங்க. இன்புட் டேக்ஸ் வந்து 90 ருபீஸ் டெபிட் சைடில் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த மே மந்த்துக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோட டேக்ஸ் லைபிலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆர்சிஎம். ஸோ இப்போ அந்த 90 ருபீஸ் வந்து இந்த நம்ம பர்ச்சேஸ் இன்புட் டேக்ஸில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இங்கே ஆட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த 90 ருபீஸ் வந்து 180 மாறிடும். ஸோ என்னோட சேல்ஸும் பர்ச்சேஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த மந்த் வந்து நான் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் இந்த மந்தில் வந்து நானே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வெண்டர்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நானே புக் பண்ணுறேன், லைபிலிட்டி புக் பண்ணுறேன், அதை பே பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிரெடிட்டை எனக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2-3 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், திரும்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.